ஓம் சக்தி. வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மாக்களுக்கு அம்மா அருளையும் ஆசையும் தரட்டும். எத்தனை நல்குணம், அது எவ்வளவு கொடுக்குறன்ற மொழியும் கிடையாது. நம்மளுடைய பிறந்த நாள், திருமண நாளை எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அம்மா தைப்பூச விழாக்கு அத்தனை பேருக்கு சாப்பாடு அணைக்க போகிறாங்க. அதில் என்னால் முடிஞ்சது அப்படின்னு இன்னைக்கு அத்தனை அன்னதான பிரபுகளுக்கும் கைத்தட்டலும் பாராட்டுகளும். அதை மறவாமல் ஒரு மரபு வழியாக கொண்டு வந்திருக்கீங்களே, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்னதான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேங்க. இன்றைக்கி காலையில் அவ்வளோ டொனேஷன்ஸ் கொடுத்த ஆதிபராசக்தி குழும பள்ளி சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அதுவும் சக்தி நெறி தான், மாணவர்களுக்கு நாம் காட்டும் முறை தான். அடுத்தது, இவங்களாம் ரிஷி மாதிரி இருக்காங்களா, தேவ தூதர்கள் மாதிரி இருக்காங்களா, கண்மணிகள் எவ்வளோ அழகாக நாங்கள் இருக்கிறோம் அம்மா. அடுத்த ஜென்மத்துக்கும் சரி, அடுத்த பரம்பரைக்கும் சரி, அடுத்த ஜெனட்டிக்காவும் சரி, எல்லா விதத்துலேயும் நாங்கள் உன்னை கொண்டு போகிறோன்னு சொல்கிறது தான் அந்த சிறுமிகள் எனக்கு தோன்றாங்க. அவங்கள பார்க்கும்போது அந்த நவசக்திகளாக என் கண்முன் தோன்றுகிறார்கள். அவர்கள் அம்மா ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தின் மூலம் அனைத்து ஆற்றலையும் அவர்கள் தர வேண்டும். அதுக்கு ஒத்துழைத்த அந்த பெற்றோர்களுக்கு நன்றி பாராட்டுக்கள். ஏன்னா அவங்களை இந்த வழியில் முன்னிறுத்துறதுக்கு எந்த ஒரு உற்சாகம் தேவை. இப்பொழுது தியானம், அந்த தியானம் முடிந்த பிறகு நம்ம அம்மாவை ஆசையாக பங்கார அம்மாவை அருள்கூடத்தில் எப்பயுமே போய் மாலை செலுத்து போட்டுக்குவோம். அடுத்தது அன்னதானத்துக்கு நான் அதை செஞ்சுட்டேன்னு சொல்லுவோம். அம்மா எனக்கு ஜோதி தரிசனம் கொடுக்கணும்னு கேட்போம். அப்புறம் தொண்டு வாய்ப்பு கேட்போம். அதே மாதிரி அருள்கூடத்தில் நம்மளுக்கு அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க நம்மளை பார்க்கறதுக்காக, குருவாக, திருவுருவமாக. ஏன்னா எங்கும் நீற்று மறைந்த சக்தி, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒருநிலைப்படுத்துவதற்காக குருபீடம் இன்னும் பண்ணுறோம், கருவறை முன்ன பண்ணுறோம், ஏழைகளுக்கு செய்யும்போது செய்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவில் இது ஒரு கடந்த 9 ஆண்டுகளாக நம்ம செஞ்சு வருகிற குரு காணிக்கை என்பது வெறியும் பணம் மட்டுமல்ல, நாங்கள் அதுக்குரிய பொருட்களையும் கொடுத்து பொருள் சார்ந்த வாழ்க்கையை பொருள் புரிந்து வாழ்வோம்னு சொல்லி செய்வோம். அதனால அந்த சக்திகளுக்கு அம்மாவுக்கு சேர்ந்து நான் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பயணத்தையும் வாழ்க்கை வழிமுறையும் கொடுத்தீங்க. ஒன்று தான் கேட்டுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக உன்னுடைய மண்ணை மதிக்க வேண்டும். என்னால் முடிஞ்சது இலவச இருமுடி நிறைய போடணும். அடுத்தது, ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க இலவச இருமுடி என்பது அடுத்த ஆன்மாக்கான வழிகாட்டுற, அப்போ என்னோட குரு சக்தியை பெறுகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அந்த இலவச இருமுடிக்கு தயாராக இருக்கீங்க? அது எத்தனை கணக்கு கிடையாது. ஏன்னா பொருளாதார நெருக்கடியாகவும், அடுத்தது தனக்கு தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கும் நம்ம போட்டு அம்மாவுக்கு கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, முதியோர் இல்லத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறோம். அப்புறம் குழந்தைகள், அவங்க அம்மாவோட குழந்தைகள் அவர்களுக்கு சொல்கிறோம், கண் தெரியாதவர்களுக்கு. அந்த மாதிரி மதுரை சக்தி எல்லாம் நல்லா செய்கிறாங்க. இந்த முறை அதை அதிகமாக செய்ய வேண்டும். இருமுடி செலுத்தும் போது அந்த ஆன்மாக்களுக்கும் அம்மாவுடைய பேரொளி கிடைக்கட்டும். அன்னதானத்தில் செய்யுங்க, தொண்டு செய்யுங்க. அந்த அத்தனை பக்தர்களுக்கும் சேவை செய்யுங்க. ஏன்னா பக்தனுக்கு தொண்டனுக்கு சேவை செய்வதே அன்னை ஆதிபராசக்திக்கு சேவை செய்வது போல் அதை நீங்கள் நல்லாவே செய்வீங்க. அதுக்கு இந்த குளிர்காலத்தில் உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தியானத்தில் நம்ம ஒன்று தான் கேட்க போகிறோம். இந்த ஏற்ற எங்களை பயமுறுத்துகிறது. பருவத்தில் கனிந்து அழகாக பைய வேண்டிய மழை, தை மாதம் அறுவடை செய்ய வேண்டிய தருணத்தில் இந்த மழை அந்த பயிர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கறது, அந்த காய்கனிகளுக்கு பாதிப்பு கொடுக்கறது. அது மட்டுமல்ல, தண்ணீர் ஒரு குழப்ப நிலை, அது கிடைக்குமா, வறட்சி வருமானு தெரியாது. இதெல்லாம் சேர்த்து அம்மா எங்களுக்கு உன்னுடைய இயற்கை சக்தி மூலம் இந்த 45 நாட்கள் நாங்கள் மாலையிட்டு பணி செய்வதற்கு உறுதுணை கொடுக்குமாறும் உங்கள் அம்மாவை கேட்டுப்போம். ஏன்னா இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? அன்னை ஆதிபராசக்தி. ஏன்னா அவள் பிரபஞ்ச சக்தி, இந்த யூனிவர்சல் பவர், ஷீ இஸ் மதர். அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை நோக்கி இன்னைக்கு தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட பிரார்த்தனையை உங்கள் இருமுடி மூலம் செலுத்துவது மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை வந்துச்சு, எனக்கு நோய் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இருமுடியை நிறைய பேர் பெண்கள் போட்டு வராங்க. ஸோ உங்கள் இருமுடியப்போ நீங்கள் அம்மா கிட்ட டீல் பேசிக்கிங்க, அம்மா கிட்ட பிரார்த்தனையை வச்சுங்க. ஆனால் இன்றைக்கி இயற்கையோட கருணையை கேட்போம். நாம் பயமில்லாத அந்த ரெட் அலர்ட்டு, அந்த அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் இல்லாமல்
பயபக்தியோட அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கேட்போம். ஏன்னா இயற்கையோட கருணை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உணவு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ தியானத்துக்கு அப்புறம் இந்த மாலை அம்மாவுக்கு போட்ட குழந்தைங்களுக்கு போட்டுட்டு நேராக நம்ம அம்மாவை பார்த்துட்டு குருபீடத்துக்கு போய் அம்மாவுக்கு நன்றி சொல்வோம். சீரியல் என்ன சொன்னாங்க? ஸோ தொண்டு செய்யும்போது மூலமந்திரம் சொல்றது அவசியம். அடுத்தது என்ன சொன்னாங்க? மனதார என்ன சொன்னாங்க? என்னுடைய ஆசி, அமைதி நிம்மதிக்கு ஆசி. ஸோ ஒவ்வொரு வியாழமும் நம்ம அம்மாவுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஆசி உரை பதிவு மூலம்தான் நம்ம கூட அம்மா உயிரோட்டமாக இருக்காங்க, உயிர்ப்பா நம்ம அம்மா கூட பேசுகிறதா நினச்சிக்கிறோம் அம்மா. அதனால் அடுத்தது என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஆன்மீகம் அறிவோம். எதன் மூலம்? அம்மாவுடைய அருள்வாக்கு மூலம். ஏன்னா தியானம், பக்தி, தொண்டு மூலம் அம்மாவுடைய நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி பெறுவதற்கு அவசியமானது இந்த அருள்வாக்கு. இந்த குளிர்காலத்தை இந்த மார்பிள் இதில் உட்கார முடியாது. அதனால் அந்த விளக்குறையை அடுத்த வாரமோ அடுத்த முறையோ உங்களுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம். ஆனால் என்னுடைய பணி அம்மாவுடைய அருள்வாக்கை கொண்டு போய் பல ஆன்மாக்கள் சேர்ப்பது. இதனால் நான் இதை வாசிக்க மட்டுமே இன்று செய்ய போகிறேன். யார் யாருக்கு அம்மா சொன்ன மூலமந்திரமோ மூளையிலோ அது எப்படிலாம் பதிவுபடுதோ, என்ன அர்த்தத்தில் கொண்டு போகிறதோ அவரவர் ஆன்மாவின் வளர்ச்சியை பொறுத்து. ஸோ அருள்வாக்க வாசிக்கலாமா? யாராவது வரணுமே. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. தருமந்தால் வாழ்வு சிறப்படையும். ஒரு செடியை ஓரிடத்திலிருந்து பெயர்த்தெடுத்து மற்றொரு இடத்தில் நடும்போது வேர் பிடித்து நன்றாக துளிர் விடுவது போல இறைக்கை கிணறு சுரப்பது போல நல்ல உள்ளத்தோடு தருமம் செய்யும் போது வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்படைய உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அன்னையின் அருள்வாக்கு. புரியுதுங்களா தம்பி? உங்க பேரு? அம்மா புகழ பரப்புவார்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுதா? இன்னொரு முறை தெளிவா படிக்கிறேன். நன்றிப்பா, உட்காருங்க. தர்மத்தால் மட்டுமே வாழ்வு சிறப்படையும். நாம் இன்னார்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் செய்கின்ற தர்மம் தான். வாய் வழியால் சொல்வது தர்மம் அல்ல, செயல்முறைதான் செய்வதுதான் தர்மம். ஒரு செடியை ஓரிடத்திலிருந்து பெயர்த்தெடுத்து மற்றொரு இடத்தில் நடும்போது வேர் பிடித்து நன்றாக துளிர் விடுவது போல நம்மளெல்லாம் நினச்சிக்கணும். நம்ம ஆரம்பத்தில் பிறந்ததுலேருந்தே சில சக்திகளுக்கு அவங்க தாத்தா அம்மா அப்பாவை பற்றி சொல்லி, பாரு பங்காரம்மா தாத்தா இவங்க தான் முக்கியம்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க ஒரு ஜென்ரேஷன்ஸ். அடுத்தது அவங்க மட்டும்தான் வந்திருப்பாங்க. அது நான் அடுத்தது மட்டும் அம்மா அம்மாலாம் கேள்விப்பட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் கிணற்றின் குணம் என்ன? இறைக்க கிணறு சுரப்பது போல நீங்கள் தர்மம் செய்ய தான் நான் சொல்லியிருக்கேன் பல முறை. நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக வளர்த்துக்கணும், உங்கள் ஆற்றலை பெருக்கிக்கணும். வேலை வாய்ப்புன்றது நீங்கள் தரணும். வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர மாதிரி சில திறமைகளை வளர்ப்பது தான் ஆன்மீகம். சும்மா இருக்கிறது ஆன்மீகம் கிடையாது. ஸோ இறைக்க கிணறு சுரப்பது போல நீங்கள் அம்மா உண்மையை சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு அம்மாவுக்கு நன்றி சொன்னேன் 2 விஷயத்துக்கு தான். என்னால் இந்த அம்மாவுடைய சொல்கிற மாதிரி அன்னதானத்துக்கு தர முடியுதுன்னா அதுக்கு நன்றி. இன்னைக்கு நான் பங்கு கொள்ள முடியுதுன்னா அதுக்கு நன்றி அம்மா அப்படின்னு இந்த ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இதுதான் அம்மாவுக்கு நீங்கள் சொல்லணும். நல்ல உள்ளத்தோடு தர்மம் செய்யும் போது வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்புடைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சிறப்பெல்லாம் அடைவதற்கு என்னன்னா வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னு சொல்றாங்க அம்மா அப்படின்னா தர்மம் செய்வது போல். அப்ப உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அம்மா என்ன தர்மங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத அம்மாவுடைய 50 ஆண்டுகளுடைய வரலாறை பிரட்டி போட்டா அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் உங்களை கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். எனக்கு எவ்வளோ பதில் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி என்னென்ன தர்மம்லாம் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க? ஆடை தானம், அன்னதானம், கருத்து தானம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தானம், நான் படித்ததெல்லாம் தர்மம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னு அம்மா உங்களுக்கு நிறைய அருள்வாக்கில் சொல்லியிருக்காங்க. முதல்ல நீ தானம் செய்ய தான் அது தர்மமாக மாறும்.
அந்த தர்மம் என்பது எங்கள் குல வழக்கப்படி இந்த தர்மம் செய்ய வேண்டும், இந்த குலசாமிக்கு வழிபாடு செய்ய வேண்டும் சொல்கிறீங்க இல்லையா? ஒரு வரலாறு, அந்த கல்ச்சர், ரிச்சுவல்ஸ், அந்த ப்ராக்டிஸ்ன்றது தான் தர்மம். ஸோ தானத்திலிருந்து தான் தர்மம் தொடர்ந்து இருக்கும். தானம் செய்யவில்லை என்றால் தர்மம் நிலை நிற்காது. ஸோ இன்னைக்கு எல்லாருமே என்னென்ன தானங்கள் சேர்த்து பூமாலையாக தொகுத்து அதை தர்மத்தையாக அம்மாவுக்கு நம்ம பாதத்தில் கொடுக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். எத்தனை விரல்கள் இருக்கு? 10. அப்போ கால் கோச்சுக்காதா? பாதத்தில் விரல்கள் இல்லையா? ஸோ இன்னைக்கு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்காம 20 தர்மம்னா 20 தானங்கள் என்னன்னு சேர்த்து அதை எந்த தர்மத்தில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு அம்மா முன்னாடி உட்காந்து இருக்கும்போது யோசிக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் உங்களுக்கு? லீவ் விட்டா ஒர்க் ஷீட்டு அசைன்மெண்ட் கொடுக்குற ஆள் நாங்கள். அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு லீவ்லாம் கிடையாது. 20 தானத்தை தொகுக்க போகிறீங்க. முடியுமா? அப்படியே சொல்லிட்டு போயிட முடியாது. அது பேப்பரில் எழுதி நீங்கள் அம்மா முன்னாடி வைக்கணும். குரு அம்மா முன்னாடி இன்னைக்கு வைக்க போகிறீங்க. நீங்கள் உட்காந்து இருக்கும்போது பேப்பர் பேனா தர சொல்கிறோம். அடுத்தது நான் எப்பயுமே உங்ககிட்ட இருந்து கேட்குறது, என்ன பொருட்கள் கொண்டு வந்தீங்க வழிபாடுக்கு? ஒரு சக்தி பூக்கள் கொண்டு வந்தாங்க, ஒரு சக்தி அலங்காரத்துக்கு கொண்டு வந்தாங்க, ஒரு பொருள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? என்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அருள்வாக்கு புத்தகம் இன்னும் வரலையா? வேப்பில் எத்தனை அடித்தாலும் கஷ்டம்தான் நம்மளுக்கு திருத்துறது. கொண்டு வரணும். இனிமேல் வியாழக்கிழமை புனித நூலான அருள்வாக்கு புத்தகத்தை அறநிலையத்துறையில் வாங்கி கொண்டு வந்து அம்மா கிட்ட ஆசை கேட்டு இதுலேருந்து எனக்கு ஒரு பாதையை அமைத்து கொடுன்னு சொல்லுங்கள். கை நீட்டிட்டு வரக்கூடாது. செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரீங்க வழிபாடுக்கு, ஏன் புத்தகம் எடுத்துகிட்டு வர மாட்டேறீங்க? ஏன்னா ஒருத்தர் வழிபாடு முடிஞ்சோடனே கேட்டார், என் செல்ஃபோனில் காணுன்ட்டு. நான் சொன்னேன், அம்மாவே நாங்கள் என்னை பற்றி ஆன்மாவே எனக்கு தெரியலன்னு சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் தயவு செய்து பூஜைக்கு என்ன கொண்டு வரணும்னு தெளிவாக இருங்க. பொருட்களை கொண்டு வந்து அது இருக்கா திருடிட்டாங்களான்னு யோசிக்கிற பேர் பூஜை கிடையாது. ஸோ அடுத்த முறை உங்களுக்கு அனுமதி சீட்டு நூலும் அருள்வாக்கு புத்தகத்தோடு வாங்க. எதையாவது சுமந்து கொண்டு வந்து அம்மா கிட்ட வழி கேளுங்க, வழிமுறை கேளுங்க. இனி தேர்வு எழுதுகிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியமும் நல்ல ஒரு, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பேரம்பேத்திகளாம் அவங்க நினைச்ச கோர்ஸும் அவங்க நினைச்ச மார்க்கும் எடுக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. இன்னொரு முறை படிக்கிறேன். ஒரு செடியை ஓரிடத்திலிருந்து பேர்த்தெடுத்து மற்றொரு இடத்தில் நடும்போது வேர் பிடித்து நன்றாக துளிர் விடுவது போல், இறைக்க இறைக்க கிணறு சுரப்பது போல், நல்ல உள்ளத்தோடு தர்மம் செய்யும் போது வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்புடைய உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்று அன்னை ஆதிபராசக்தி அருள்வாக்கு அளித்தார். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.